கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று பிரியமானவர்களே, சங்கீதங்கள் புத்தகம் 103 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. பிரியமானவர்களே, அவருடைய 18வது வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் மேலும் அவருடைய நீதி என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை 4வது வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 103 பிரியமான, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். தன்னுடைய கிருபையையே என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்கு ஒரு ராஜரீகத்தை அளிக்கும்படியாய், பிரியமானவர்களே, அதை முடிசூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்திலே அவருடைய கிருபை வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு ராஜரீகமாய், அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது இரக்கம் பாராட்டுகிறது போல அவருடைய கிருபை இருக்கிறது. மாத்திரமல்ல, எவ்வளவாய் அவருடைய கிருபை நம்மிடத்தில் இருக்கிறது என்றால், உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 1000 தலைமுறை மட்டும், லூக்கா 1ஆம் அதிகாரம் 54 முதல் 55 வரைக்குள்ள வசனங்களிலே அந்த கிருபை பிரியமானவர்களே ஆதரிக்கிறது. நமக்கு சப்போர்ட்டாக, நமக்கு உதவியாக அவருடைய கிருபை இருக்கிறது. மாத்திரமல்ல, தானியேல் 9:9 அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு மன்னிப்பை, நம்முடைய எல்லா அக்கிரமத்திலிருந்தும் நம்மை விலக்கி மீட்டு நமக்கு மன்னிப்பை அளிக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களில் அவருடைய கிருபை பிரியமானவர்களே நம்முடைய எல்லாவிதமான இக்கட்டான நேரத்திலே, துக்கம் துயரமான நேரத்திலே ஆறுதலையும் தேறுதலையும் நமக்கு அளிக்க வல்லதாய் இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம், அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய கிருபையானது என்றென்றைக்கும் அநாதியாய் அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய பிள்ளைகளுடைய மேல் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நினைக்கிறவர்கள் மேலும், அவருடைய சித்தத்தை செய்ய நாடுகிறவர்கள் மேலும் அவருடைய நித்திய உடன்படிக்கை, நித்திய நீதி, அவருடைய நித்திய கிருபை பிரியமானவர்களே இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பதாக. அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் தியானித்த இந்த சத்திய வார்த்தையின்படியே கர்த்தருடைய அநாதி கிருபையானது, தகப்பனே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளின்படியெல்லாம் நடக்க ஒப்பு கொடுக்கிற நினைக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் தகப்பனே ஒரு முடிசூட்டப்படுதலால் ஆண்டவரே அது பெரிதாய்
தகப்பனே, அது அனாதியாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது இறங்குகிறது போல 1000 தலைமுறை மட்டும் உம்முடைய ஆதரவு, உம்முடைய மன்னிப்பு, ஆண்டவர் உம்முடைய ஆறுதல், உம்முடைய ரட்சிப்பு பூரணமாய் விளங்குவதாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.